அப்படி இருந்தாலும் கற்பகம் போன்ற அற்புதமாகிய இச்சபைதனில் வந்தவர் இன்னார் இனியார் என்ற விளக்கம் தெரியுமா? விளக்கமா சொன்னா தெரியும். நான் பிறந்த நாடு தெரியுமா? அத்தினாபுரம். என் தாய் தந்தையார் தெரியுமா? திருதராட்டிர மகாராஜனுக்கும் தந்தையோ திருதராட்டிர மகாராஜா. என் தாயார் காந்தாரி அம்மையர். இருவர் சுகபோகத்திலே எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 பேர். 100 பேருடைய அண்ணன். ஆமா, அண்ணன் 100 பேர். 100 பேருக்கு பிறந்தது என் பெயர் துச்சலை. ஆமா, துச்சலப்பா. அப்படி இருந்தாலும் என்ன எங்க திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா? சிந்து தேசம். சிந்து தேசத்தை ஆளக்கூடிய மன்னர் சைந்தவ மகாராஜா. அவர் தான் என் கணவர். அவர்தானா? ஆமா. எங்கள் இருவர் சுகபோகத்திலே ஒரே ஒரு மகள். ஆமா. யார் தெரியுமா? என் தாய் பெயரை குறித்து கலந்தாரி என்று பெயர் பெற்று பெருமையா ஆமாய்ந்து வரா. அப்படி இருந்தாலும் எங்கிருந்து வருகின்றாய்? புறப்படு பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் காவலை விடுத்து அதிசீக்கிரமாக என அழைத்த காரணம் என்னன்னாதா? என் மனைவி பார்த்தியா? என்னமோ மன வருவிதமாக ஏக்கம் கொண்டு வந்திரன் முன்பாக என்னிட தமிழ் 100 பேர் உந்தன் மைத்துனமாறு 100 பேரு மச்சான் இருக்கு. உனக்கு என்ன மனக்குறை? ஆமாண்ணா, என் தமிழர்கள் 100 பேர் இருக்கின்றார். அனைவருக்கும் மைத்துனர். நீங்க உங்களுக்கு என்ன மனக்கவலை இருக்கிறது? எதற்காக இன்றைய தினத்திலே என் கணவர் முகத்தை பார்த்தால் சந்தோஷமா இருக்காரு. அது என்ன காரணமோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. தகவல் தெரியாது. என் மனைவி இந்த வார்த்தை கேட்டான்னு வச்சுக்கோ. என்னிட பிரணநாயகி என்னது அது? சொல்லு, இப்படி வான்னு சொல்லு. என் மனைவிக்கு என் சைக்கு தெரியும். ஓ யாரா? ஓரமா வந்து பாரு. ஆகட்டும், சொல்லு. என்னடா? என்னிட பிரணநாயகி
ராஜா ஆ. மனைவியை கூப்பிட்டு ஆ. கையை பிடிச்சுக்கிட்டு ஆ. அழகா பாடினார் பத்தியா என்ன மாதிரி பண்ணாரு என்ன பாடினார் தெரியுமா ஆ. நம்ம மெத்தக்காரா அங்க என்ன அந்த தூசியால பாத்துக்கலாம் எங்களை பாருப்பா என்ன அழகா பாடினார் பத்தியா பண்டாட்டி ஆசையா வைத்து பேசுறாரா ஆ. அது எப்படி ஆயிடுச்சு சொன்னாரு என்ன பாடினார் தெரியுமா எங்க தேன நாயகி கனநாயகி அங்க நாயகி கண்ணாயகி எங்க தேன நாயகி கனநாயகி அங்க நாயகி கண்ணாயகி பத்துல காலியா தெருல காலியா பக்கத்துல தனியா ஏறியோ தனியா பத்துல காலியா ஏறில காலியா என்ன மகாராஜா உங்க 2 பேருக்கு காது கேக்குதா இல்லையா? என்ன கால் கேட்கறாங்க நீ சொல்லுங்க என்ன சொன்ன? நீதானே சொன்ன என்ன சொன்ன? எங்க தேன நாயகி கனநாயகி பத்துல காலியா தெருல காலியா தரித்திரமே செவியார கேட்டு ஒழுங்கா சொல்லு. அப்ப நமக்கு சரியா கேட்கலையா அது காது இது உடல் உடல் இல்ல பிரேதம் ஆமா அப்படின்னுவாங்க. ஆ, இந்த பிரேதம் ஆ. அதாவது இந்த உடலை விட்டு ஆவி போயிட்டா ஆமா இதுக்கு என்ன சமம்? இது காட்டுங்க பிராணம் போச்சுன்னா போயிடுச்சுன்னா உயிர் போட்டா பிராணம். காணும் இந்த பிராணத்தின் மீது ஆமா அழப்பட்ட யாரு? பிராணத்துக்கு சமமா இருக்கக்கூடியவங்க இந்த அம்மா மனைவிதான் அதான் அது சொல்றாரு பாத்தீங்களா அதனாலே என் பிராணம் போன்றவனே அது கட்டியா நான் நீ அது கட்டி கேட்காத என்ன கூப்பிட்டா அடி என்னிட பிரணநாயகி பிரணநாயகி இந்த நல்ல கால வந்து தானே குணம் இந்த நல்ல கால வந்து தானே குணம் என்னிட பிரணநாயகி துச்சலா நாதா. நல்ல கால நல்ல காலம் வாங்க. ஏண்டா, இன்று நல்ல காலம் சொல்றாரு. நல்ல காலம் தாரு அது என்னவா யாரால இருக்கும்? வந்து நல்ல காலம் யாரால வந்திருக்கும்? ஆமா இல்ல உன்னால வந்தா என்னால வந்தா ஆமா. இல்ல ஜனத்துகளால வந்தா துச்சலா நாதா. என்ன சொன்னேன்? ஏய், நல்ல காலன்னு சொன்னேன்னு ஆமா. யாரால வந்தது? ஏய். எதுக்காக? ஆமா. அப்படி கேக்குறியா? உண்மைதானே நாதா? அது யாரால வந்தது? யாரா? உன் தாய் விட்டால. என் தாய் விட்டாலியா? ஆ. என் தாய் விட்டால் என்றால் அது என்ன காரியம்? மன்னா துரிகத நமகலோகன். மன்னா துரிகத நமகலோகன். அவர் என்னைய நம்பி விட்டார். என்ன சொல்றீங்க? உங்கள் அண்ணன் ஆமா. அவர் என்னைய நம்பி விட்டார், சத்தியம் விட்டார், சந்தோஷப்பட்டார், இஷ்டமாக நாதா. அண்ணன் இருக்காரு துரியோதனு. ஆமா இருக்காரு. அவரு சந்தோஷமா ஆமா. என் அழைத்து ஆ. ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு வார்த்தை என்றால் அது என்ன வார்த்தை? அவர் சந்தோஷப்பட்டு ஆ. மனமகிழ்ச்சி அடைய நான் சத்தியமிட்டு வந்திருக்கிறேன் உன் அண்ணன் மன்ன மகளை. அப்படியா? மன்னர் மனமது மகிழ்ச்சியா. மன்னர் மனமது மகிழ்ச்சியா, மனமகிழ்ச்சியா. நாதா, மன்னர் மனம் மகிழ்ந்து இன்று வந்திருக்கின்றீரே. ஆனால் அது உனக்கு எப்படி தோணுது? இன்று நல்ல காலம் என்றே. என்றும் இல்லையாத மீது உத்தரக்கூட. என்றும் இல்லையாத மீது உத்தரக்கூட. மன்னர் மனமது மகிழ்ச்சியா, மனமகிழ்ச்சியா. இன்றைய தினத்திலே
உற்சாகமா எதற்காக இருக்கிறீங்க? உங்க அண்ணன் மண்ணன் மகிழ ஆமா. என்ன செய்த எதனால என்னிட வந்த ஆமா. அப்படி கேக்குறியா? உற்சாகமா இருக்கீங்க. எதற்காக உற்சாகமா இருக்கீங்க? நான் போய் வந்தோன்னு வச்சுக்கோ. ஆமா. உனக்கு இந்த ஆடு ஏண்டி, உனக்கு இந்த ஆபணம் ஏண்டி? அரே வாடா. எதுக்கு? இந்த ஆடு, இந்த நகையா, இந்த ஜாக்கெட்டியா, இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு அவுத்து போடுறே. அப்படியே என் மணி அவுத்து போட்டு நான் எப்படி நீங்க சொல்றேன்? நீ என்ன சொன்ன? எதுவுமே தேவைன்னு சொன்னாமா? இது சாதாரண பட்டாடு. சாதாரண பட்டு இந்த பட்டை தூக்கி அப்பால போட்டுட்டு கேளுடா தெளிவா. தங்கத்தில தயிரிட்டாடு. நான் தாங்க வேணாம் சொல்லுவேன். மொத்தம் போட்டு ஆமா. நல்லா பஸ் ஸ்டாப்ல போய் நின்று அம்மன் கட்டியான்னு சொல்றாங்க. நான் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டியா? ஏடா பஸ் ஸ்டாண்டு போறவளா என் மணி அங்க போவாது. வாடி நாதா. பிச்சல நாதா. உற்சாகமாக நவசபதம் நவசபதம் ஒரு சபதம் என்றால் யாராண்டா? அது யாரிடத்துல செய்தீங்க? உங்க அண்ணன் ஆண்டடி. என் அண்ணனிடத்துல நீங்க சபதம் செய்தேன்னு சொல்றீங்களே, அது எதற்காக செய்தீங்க? அதை உறுதியா முடிக்க நாதா. என் மணி பாரு எவ்வளவு நோக்கமா கேக்குறா பாரு. அதை உறுதியா முடிக்க ஆமா. நான் ஒரு ஏய், நோக்கத்தோடு வந்துக்கிறேன். அப்படியா? அந்த சபதத்தை செய்திய ஏய், அந்த சபதம் முடிக்காம ஆமா. இங்க ஏன் வந்த ஏய், அப்படி கேட்கிறியா? உண்மைதானே நாதா? நாதா. இரு. ஏய், ஏன் வந்த? எதற்கு? நான் அப்படியே போயிருப்பேன். போயிருக்கலாம். இருந்தாலும் ஏய், இச்சது உனக்கு எப்படி போகவது? ஆமா. இந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லி போக அப்படியா? அது இச்சது உனக்கு எங்க போகவது? எனக்கு ஆமா. எங்க சில உத்தரம் ஜெய கூறம் அடல் மீற சிறதா இந்த செய்தி உன்னாண்ட சொல்லி ஆமா. உன் கைப்பட ஒரு தாமரை கொடுத்தா ஏய், நான் ஜெயம் பெறுவேன். நாதா. ஜெயம் பெற போகிறேன். ஜெய பெற போற ரகசியம் அதான் ரகசியம். ஆயிட்டு தண்டைக்கு அவதி தலையிட்டு அவதி பட போரி அடம் மீறி திடம் கூறி தினம் கூறீங்க. நான் போறது ஆமாங்க. அயல் வீட்டு சந்தைக்கு நீங்க ஏன் வெயில தலைவீங்க? அவுத்து பார்த்தாலே இட போறியா? நீங்க எங்க போறீங்க? யார் வீடு? அயல் வீடு. நான் போறது. ஆமா. அத்து மூடு ஏண்டி இந்த தாய் வீடு ஆமா. உங்க அண்ணன் வார்த்தை கேட்டு ஏய். நான் போறேன்னா ஏய். அயல் வீட்டு சண்டைக்கு அவசிய தலையிட்டு அவதி பட போறி அடம் மீறி திடம் கூறின்னு கேட்கிறிய ஆமா. நியாயமாடி ஏன்னாதா? இது உனக்கு எப்படி தருது? நாதா. மர்மத்தை வெளியிடாம மர்மத்தை வெளியிடாம மறைத்து வைக்கின்றீர் நாதா.
அதை நன்றாக எனக்கு நகர வேண்டும் நாதா. சகாயம் போனா உனக்கு அபாயம் வரும்ன்றியா? நாதா எனக்கு நன்றா நகலுங்க நாதா. நான் போற விஷயம் ஆமா. எதுக்கு போறேன் உனக்கு என்ன சத்தியம் பண்ண? ஆமா. அது விலைக்கு உனக்கு தெரியல நாதா. சொன்ன தெரிந்து நாதா. அடி சூத்தால் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். உங்களை எதிர்த்து பேசல நாதா. எதிர்த்து எகிரி பேசுறீங்க? பேசாமா நாதா, நான் சொல்வதை செவியார காது கொடுத்து கேளு. கேக்குறேங்க. சூதால் நல்ல அடி சூதால் நல்ல திரௌபதியை துரிய காட்ட பிக்க போரே துர்போதனையோ அடி துர்போதனையோ நாதாவும் மாற்றி போய் பிக்க போறேன் நான் சொன்னேன். இவன் என்ன சொல்றான்? நாதா ஊமா கிப்பது 7 நாட்டா சனியா தொடர்ந்து கொண்டான் நல்கிறையா. எனக்கு உங்க 7 நாட்டு சனியை பிடிச்சி எனக்கு பிடிச்சு பாத்து பட்டி முண்டை இல்ல தாலி அறக்கண்டாரு அத்து கேட்ட கொடுமா பாயா பார்த்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டா அவர்தான் ஏதோ புத்தித்தல் மாதிரி பேசுறாரு தாலியா இருக்குன்னு. ஆனா உயிர் அறுக்கிறாரு அவரு. தாலி அறுத்து முட்டை புத்தி தன்மையை பேசுறேன். ஏனாதா நீ தாண்டி புத்தி இல்லாத எதிர்த்து பேச தாலியா இருக்குன்னு சொல்றீங்களே, தாலி எப்படா இருப்பாங்க? ஆங்கில சட்டத்தை இருப்பாங்க. அடி பாவி, ஒரு பொண்ணு என்ன சந்தோஷத்துல இருக்கிறேன். ஆமா. என்ன பூரி பாக்குறேன், என்ன மகிழ்ச்சி ஆகுறேன். ஆமா நாதா. இந்த வாரம் சொல்லடி என்ன பூரி செட் ஆகுறாரு. ஆமா பூரி செட்டு குருமா கைங்க அப்படிங்கிறாரு. அங்க மௌன சாமி கோயில் அங்க சாப்பிடுமா அது சாப்பிட்டா சொல்லுங்க முன்னாடி. ஏய் நாதா, என்ன சொல்ற? நாதாவும் இப்போது 7 நாட்டா தனியா பத்தி கொண்டாடா. 7 நாட்டு தனியா பிடிச்சிக்கின்றாங்க. சீனாங்கனாலா அடி நபலி பண்ணாங்க.
ஜனத்தில் அவமானப்பட்டு சாக போறேன். கட்டு சட்டமா சொன்னேன், அதனால திட்டமா சொன்னேன். நான் சாக போறேன். நீ ஜனத்துல அவமானப்பட்டு சாக போற. அடி நவளிவதன்ன நம்மன்னா யாரு? யமன். நம்மன்னா யமன். ஆமா. அந்த யமனிலே ஒரு பலகாரமாகிடுவேன். ஐயோ பார்த்து வாத்தியாரா பேசிக்க. ஏமா ஏமா யாரு யமன்? சொல்றீங்க ஏமா யமன்னா யமன்னா அந்த யமனியே ஒரு பலகாரமா பண்ணுவேன். பலகாரம் அடி நவளிவதன்ன நவளிவதன்ன நம்மனை கூட பண்ணுவே பலகாரமாய் கலத்தில் நானே அற கலத்தில் நானே அற கலத்தில் நானே தலத்திலாவே மானபதி வேகே திட்டமசொல்லே அதே சத்தமசொல்லே வேகே திட்டமசொல்லே ஜனத்தில் அவமானப்பட்டு சாக போறீங்களா? இப்ப நான் போறது சாக போறேன். நீ சாக போறியா அம்மா தாலியாக போறாங்களா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாதா நீங்கள் சாக போறீங்க நாதா, அபிமானப்பட்டு தான் சாக போறீங்க. என் வார்த்தையை கேளுங்க. நீ என்ன வாய் வெறும் எனக்கு பேசுகிறேன்? நீ இல்ல அந்த கண்ணாடி சொல்றான், அந்த கண்ணாடியா என் மனைவி நான் கேட்டேன். நண்டுவதன்ன முதலில் அவ லட்சாணத்தை சொல்ல வந்தா நங்கை சீச்சி ஆமா அப்படின்னு நான் சொன்னேன். அவ என்ன சொல்றா? நங்கை பாஞ்சாலி தனக்கு ஐந்து பேர்கள் சாமர்த்தியம். ஆமா அதை எண்ணி அவனா சாமானியமான ஆளு. அவங்க 5 பேர் ஆமா என்னதான் இருந்தாலும் பங்காளியா இருந்தா கூட ஆமா சொல்லுவாங்க, பறந்து விட்டு விடுறாங்களா பாரு, சோத்தி இடம் விட்டாலும் விடலாம் சொல்லி இடம் விடாது அப்படின்னு வாங்க. பகையாளி பொண்ணா இருந்தாலும் பாத்தியா? சொல்லு கிடவிடாத மானியா சொல்லு சொல்லு விட்டாங்க. சொல்லு சொல்லு அம்மா நல்லதா சொல்றாங்க. உனக்கு தான் சொல்லுவா, இது பக்கத்துல போட்டு அடிக்கணும். இல்ல அம்மா நல்லதா சொல்றாங்க, நல்லதா சொல்றாங்க, நல்லதா சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சொன்னா சொல்லு. அடிக்கூடாது, ஒரு நேரம் அச்சுமா விட்டுடணும். விட்டுடு. வரத்து குளிர்காலம். நீ படாத இடத்துல போட்டா என்ன பண்ணுவ? குளிர்காலம். வரத்து குளிர்காலம். படாத இடத்துல போட்டா என்ன பண்ணுவ? முட்டி இல்லாத போய் அடிச்சுங்க. குளிர்காலத்துல தான் போனக்காரனா கேக்குறேன். ஏன்டா இது போடா? மரியாதையா சொல்லு. இதை வார்த்தையை பாருங்க. அடக்கினில் வாழிகை கட்டியே
அரக்கினால் மாளிகை கட்டி தீட்டு கொளுத்த பார்த்தோம். ஒரு நேரத்திலே உங்க அண்ணன் செய்தி ஆமா அரக்கு மாறி அமைத்து பாண்டவர் ஐவர் தாயார் சுதமாதேவி 6 பேர் உள்ளரவிட்டு நள்ளிரவிலே உறங்கும் போது தீட்டு கொளுத்தினீங்க. ஆமாங்க. அதில் அதற்கும் அவர் பயப்படவில்லை, சாகவும் இல்லை. பிறகு என்ன செய்தோம்? சூதமாடி நாடு நகரம் அனைத்தும் தோற்று பாஞ்சாலியை தவிதலில் நிறுத்தி வந்து சுகிலை கலைந்தோம். அதற்கும் அவங்க பயந்தாங்களா? இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கின்றார்? கானகத்திலே பெருமையாக இருக்கின்றார். நாதா, நீங்கள் அங்கே சென்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரும். என் வார்த்தையை கேளுங்க நாதா. என் மனைவி பாண்டவரை பற்றி புகழ்ச்சியாகவும் இவ அண்ணனை என்னை இகழ்ச்சியாகவும் பேசினால அந்த வார்த்தையை நிறுத்திடுன. நீ அதை நிறுத்த சொன்னியா? காலை நிறுத்து, கொட்டி நிறுத்து, லைட் நிறுத்து, முகால் நிறுத்திருப்பாரு. தற்சாத்தம் நிறுத்துன்னு வச்சுக்க புண்ணாமலை 10 நாள் 3 நாளைக்கு. ஏன்னா எல்லா விதங்க ரத்தம் தினம் வேற ரோல் பண்ணி கிடக்கணும். ஆனா மொத்தம் நிறுத்திட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். வேண்டாப்பா, இன்னும் கால் பாகம் கூட தீரல. நீங்க கால் பாகம் கூட இல்லைங்க. முன்ன வந்து கால் பாகம் கூட இல்லை. அது எது காத்துல மயங்கி போன மாதிரி இருக்குதா? என்ன பண்றது? நிறுத்தடி பெண்ணே, வெகு நீதி கதை எடுத்து ஒதி தடிக்க வந்தால் எதிரி பேச்சே பேச மாட்டேன் நாதா. என்ன தெரிவிக்க கேளுங்க. காணக செல்ல வேண்டாம் நாதா. காணக சென்றால் உங்க உயிருக்கு ஆபத்து நேரும். பாருங்க, மாங்கல்யத்துக்கு பங்கம் ஏற்படும் நாதா. இந்த மாங்கல்யம் போட்டு கைரால ஐயோ, நான் போய் வந்து வச்சுங்க. ஆமா தங்கத்தாயே நாதா, எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அது எப்படிங்க? யாருக்கு தரித்திரம் பிடிச்சு போச்சு பாண்டவருக்கு. ஐயோ, அவங்க காட்டுக்கு போனாங்க. தரித்திரம் நீங்க, நான் ஆமா தகிரிசாலியா வாழ. இப்ப தரித்திரம் பிடிச்சது பாண்டவருக்கு இல்ல நாதா. வந்து உங்களுக்கு தரித்திரம் பிடிச்சு போச்சான். இப்ப அவங்களுக்கு பிடிக்கல தரித்திரம். நம்ம குடும்பத்துக்கு தான் பிடிச்சு போச்சு. தரித்திரம் பிடிச்சு போச்சு. ஆமா, சனி பிடிச்சு போச்சு. ஏமா வந்துட்டான். ஆமா நாதா, என் வார்த்தையை கேளுங்க. சித்ரா குப்தா எழுதிட்டான். நான் எப்படி போவேன்? எப்படி? ஆடு தத்திரத்து போட்டாங்க. அடி சந்திர பால மந்திர அடி தத்திரத்து போட்டாங்க. சதி தந்த தந்தை சமஜ நன்றி அவளையா அந்த வாழை
தந்திரமா போறேன். ஆமா நான் வந்து தந்திரமா போறேன். தந்திரமா மந்திரமா போறாராம். மந்திரமா போனாங்க. போவோ தந்திரமா மந்திரம் மயரா போகுது. என்ன சொல்ற என்ன? சரி அங்க போறேன்றா, போய் பார்க்க போறேன்றா. நீ என்ன பண்ணணும்? நான் என்ன செய்ய வேண்டாம்? இப்ப அவ எனக்கு என்ன வருவேன்? உனக்கு தங்கை முறை தங்கச்சி. ஆமா நான் அவளுக்கு அண்ணன். நீ நாத்து நாரு. நீ நாத்தி. ஆமா நீ என்ன பண்ணணும்? நான் செய்யணும். அடி பண்டு பலகாரங்கள் நம்ம ஆற்காடு நகரில் ஆமா பஜார் வீதியில ஆற்காடு ஸ்வீட்டு மிட்டாய் கடை ஆமாங்க செட்டியார்து. சுந்தரா அவர் செட்டியார் கடையில அவர்கள். ஆமா பண்டு பிரகாரம். அதை விட அதிகமா இருக்கணும். அதை விட அதிகமா அதோட உன் சுவை. கை பக்குவம். ஓ கைப்பக்குவம் நீ பலகாரம் செய்யணும். ஆ, அடி பண்டி பலகாரங்கள் அதிகமா சத்துட கொண்டு போய் அதை தீர கொண்டு இந்த அண்ணா பாடுவானே. ஆமா. பாருங்க அண்ணா, ஏய். பாருங்க அண்ணா, எப்ப வந்தீங்க? ஆமா. ஏன் வந்தீங்க? எனக்கு என்ன கொண்டாந்தீங்க? எங்க அண்ணி என்ன கொடுத்தாங்க. கொடுங்க அண்ணான்னு ஆமா. திரௌபதி கேட்கணும். திரௌபதி கேட்கணும். அந்த வாசனை வந்து இசிக்கணும். என்ன வாசனை? மூக்கல கீழே மேல வரைக்கும். டேய் பண்டு என்ன பண்டு வாசனை? பிரகாரம். ஆ. வாசனை இசிக்கணும் அப்படி. ஆமா ஆடி மாசம் எல்லாம் பூவாட கும்பிடுவாங்க. ஆமா. பெண்ணு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஆ. அழகா தாய் வீட்டுல இருந்து ஆமா. ஆடி மாசம் ஆ. எங்க பொண்ணுக்கு எடுத்து கொடு கொடு. அப்படி சொல்லுவாங்க. ஆமா. அத போல ஏய். நான் அந்த அண்ணன் இல்லவா ஆமாங்க தாய் வீட்டு சீதனமா சேதனமா நீ பண்டு பலகாரம் ஏய் பணியாரம் சுட்டு கொடுக்கணும். ஆமா பணியாரமா குடி கொடுப்பாங்களா? ஏய் அந்த நேரம் பணியாரம் சுட்டு விட்டுங்க. அதுதான் சொல்றேன். அதனால நாட்டு சேர்த்து கொடுக்கணும். ஆமா அதுதான் சொல்றேன் ராஜா. அந்த பண்டு பலகாரங்கள் அதிக பாசத்துட கொண்டு போயாத தீர கொண்டு சாப்பிட்டு விட்டால் மாமான் அழைப்பேன். அதுக்கு வரவில்லை வரவில்லை என்றால் இன்னொரு வார்த்தை அது என்ன வார்த்தை நாதா அவனில் அதிகமாக அற்புத அதிசயங்கள் தவறெல்லாம் நடக்குதென்று தந்திர கதைகள் சொல்லி படியே செய்து கலிப்புட ரதத்திலேத்தி இந்த புவனத்தில் கேட்பாது யார போறேன் ஆமா இந்த புவனத்தில் எங்க இந்த புவனத்தில் புவனத்தில் பேர்பாதி அரசால போரு குறிப்பா கிடைத்தார் வண்டு பலகாரத்தில் ஆமா மதிமயம்னா ஆடி மாசம் இந்த இந்தியாவில் எங்க ஒன்னாலும் திருவிழா நடக்கும் ஆமா அத போல நம்ம திருவிழா நடக்குமா ஆமா திருவிழா பார்க்க வாமான்னு அழைச்சிட்டு வருவீங்க தாய் வீட்டுல ஆடி மாசம் எப்ப கல்யாணம் நாட்டுல தெருநாய் நடக்குது.
என்ன தெரியும் இல்ல அப்படிதான் கூப்பிடா இப்ப எப்படி சும்மா போய் கூட்டாரா திருநா மங்கள மேளம் மங்கள மாஜம் ஊர்வல சுவாமி எல்லாம் நடக்குது நீ வாமா வந்து பாருமா தந்திரமா சொல்லி ரதத்துல ஏத்தி முடுக்குன்னு வச்சு குத்துற ஒத்த சக்கரை கிட்டு எடுத்து வந்து உன் அண்ணா சபையில விட்டா அவனு 56 நாடு அந்த நாட்டுக்கு நான் ராஜா. ஐயோ நீ யாரு நீ ராணி நான் ராஜா. நீ ராணி நான் ராஜா. அவர் ராஜா நீ ராணி. நீ ராணி அவர் ராஜா. அவர் ராஜா நீ ராணி. ரெடிகால வா அடிக்க போற ஆணி. ரெடிகால வர போற அடிக்க போற ஆணி ராஜாவுக்கு. இவ சேலியே அணி வைக்கு. என்ன சொல்ற நாதா புதையல் போல் திரௌபதிக்கு அந்த புதையலுக்கு 5 பூதமா 5 பேர் இருக்கின்றார். 5 பேர் இருக்கின்றார். திரௌபதியே புதையலாகவும் அவங்க கணவன்மார்கள் அனைவரும் 5 பூதமாக காத்திருக்கின்றார். அங்கே சென்றால் அபிமானம் தான் நேரும். வார்த்தையை கேளுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். புலிக்கு மான் புத்தி கூற வேண்டாம். பம்பளா வார்த்தை கேட்கிற ஆம்பளை நாய் இல்லை. பெண் புத்தியோ பெண் புத்தி கொடி விடை தடுத்து பேசாது. மசாலா வாடியா மெது வாடியா கீரை வாடியா வாங்கி சொல்லு பையா விடை விடியாமா அப்படியா அப்படியே விட்டு மாட்டா வச்சு அப்படியே விட்டு அங்கே நிறுத்திக்கோ. அப்படியே நிறுத்துறான். மாடு மாட்டு வாழ்த்துடு. இந்த புயல் நான் பின் பேரண்டே
மண்ணிய புரண்டு ஆய்வது எந்த ஏய், கண்டே மனக்கவலைப்படாத நான் வந்த பிறகுதான் உனக்கு இருக்குது அப்படியா நாதா அப்படி வேண்டாம் நாதா பை பா வேண்டாம் நாதா. அழகா ரெடி பண்ணு ஏய், ஐயா ரதத்தை அலங்கரித்து ஆ பாரு சுத்தம் வச்சிரு ஆ நான் போயிட்டு ஆ பலகாரத்தெல்லாம் வாங்கிட்டு ரதத்துக்கு போய் காத்து ஏற்றிக்கிறாங்க காத்து ஏற்றிக்கிறாங்க காத்து ஏறிக்குது போயிட்டு வரேன் ஆ ஜாக்கிரதை இரு. சரி ஏய்
இல்லங்க நீங்க வந்து விளக்கமா ஒவ்வொன்னா சொல்லுங்க. முன்னாள் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு வந்தே ஆ. தருமநந்தன் என்பார்கள் என்னை. ஓ இந்திரபிரஸ்தத்தை ஆட்சி செய்து வந்த தருமநந்தன் என்று சொல்லக்கூடிய ராஜா நீங்க தான். ஆமா. இப்பதான் தெரியுங்க. அப்படி இருந்தாலும் நான் எப்படி வருகிறேன்? அப்படி அருமையா 9 நவரத்தின முத்துக்களை வைத்தெடுத்த மகுடமானது ஒரு நேரத்தில் அதாவது இருந்ததுங்க. அதாவது அதிகாலையிலே சூரிய பகவான் எப்படி தகதக முகத்தோடு ஜொலித்து தோற்றமளிப்பாரோ அப்படி இருக்குதுங்க. அப்படி இருந்தாலும் நான் வருகின்ற பொழுது மேலதாளங்கள் எப்படி முழங்குகிறது? தாம் தாம் என முழங்குகிறது. 32 மேலவாதியம் பேரிகை முரசு எக்கால் என்று சொல்லக்கூடிய 32 மேலவாதியம் தாம் தாம் முழங்கி இருக்குங்க. அப்படி முழங்கி இருந்தாலும் இத உன்னோட வரவர் யாருங்க? என் உடன்பட்டு வருவார் யார் தெரியுமா? என் தம்பி மார்களே. அதாவது தம்பிமா நால்வர்கள் ஆக மொத்தம் நீங்கள் 5 ஆமா கூட சூழ வருவீங்க. ஆமா அந்த இந்த நேரத்தில் யாரை துதிக்க போறீங்க? இந்த நேரத்தில் கடவுளை துதிப்பது வழக்கம். ஓ கடவுள் பகவானை துதித்து அதன் பிறகு சொல்றீங்க. சொல்றேன். சரிங்க.
ஐயா, முன்பு ஒரு நேரத்தில் அதாவது ஒரு நேரத்தில் சுகசேமத்தோடு இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு வந்தோம். இந்திர வெள்ளத்தில் சேமத்தோடு வாழ்ந்து வந்த மன்னர் நீங்க. வாழ்ந்து வந்த எங்களை ஆ, துரியனாவன் புறாமை கொண்டு புறாவை கொண்டு எங்களை லகுவாக வரவழைத்து வரவழைத்து சூது என்ற வார்த்தையை ஆடி சூதம் ஆடி நாடு நகரங்களை அகழ்த்துக் கொண்டு அவயத்துக் கொண்டு எங்களை கானகம் துரைத்து விட்டான். எத்திரி வச்சா 12 வருட வனவாசம், ஆ, ஓராண்டு அஞ்ஞாத வாசம், ஆ, 13 கடித்த பின்பு ஆ, நாட்டுக்கு வரலாம் என்று ஆ. பெரியோர் இடத்திலே ஆ. முத்திக பத்திரிகை எழுதி எழுதி எங்களை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். அப்படி பொதுகட்டி உங்களை காற்றிற்கு ஓட்டி விட்டால் துரியனானவர். ஆமா, ஆ, அப்படி காலகத்திலே நாங்கள் காலத்தை கழித்து வாழ்ந்து வருகிறோம். அப்பா, ஐயோ, நாட்டிலே நலமோடு மன்னராக இருந்த நீங்கள் தாயாதி செய்த அந்த சூதாட்டத்தினாலே இப்ப காட்டை வந்து கஷ்டப்படுறீங்க. ஆமா, ஆ, அப்படி இருந்தாலும் ஆ. ஆ, அப்படி ஆ, என் தம்பிமார்கள் உடலுக்கு ஆ. அவர்களை புடல் தூண்டி ஆ. இந்த கானகத்திலே வாழ்ந்து வருகிறேன். அப்படி தம்பிமாரோடு இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டு வரீங்க. ஆமா, இப்பொழுது உன் தம்பிமாரை அழைத்து வரணும். ஆகட்டும். அழைத்து வரணும்.